ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜான் டன் எழுதின த எக்ஸ்டசி போமோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். யூனிட் 2 டீட்டெயில் போவட்ரியில் இருக்கக்கூடிய த எக்ஸ்டசி பை ஜான் டன். ஜான் டன் ஒரு மெட்டஃபிசிக்கல் போவட். ஜான் டன் அஃபெக்ட்ஸ் மெட்டஃபிசிக்ஸ் அப்படின்னு ட்ரைடன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தோட நம்ம போம்குள்ளே போகலாம். வேர் லைக் அ பில்லோ ஆன் அ பெட் அ pregnant bank swelled up to rest, the violet's reclining head sat we to one another's best. ஸோ இந்த இடத்துல அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் ரிவர் சைடு பேங்க் போம் ஓப்பன் ஆகுது. லவர்ஸ் ஆர் சிட்டிங் அட் த பேங்க். எப்படி இருக்கு அந்த இடம்? லைக் அ பில்லோ ஆன் அ பெட். கொஞ்சம் மேடாக இருக்கு. அ ப்ரெக்னென்ட் பேங்க் ஸ்வெல்டு அப்படின்னா, ப்ரெக்னென்ட்னா என்ன? இட் இஸ் ஃபில்டு வித் அப்படின்னு அர்த்தம். ஸ்வெல்டு அப்படின்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வீங்கினாப்புல இருக்கும். அந்த மாதிரி இருக்கான் அவங்க இருக்கக்கூடிய இடம். த வயலட்ஸ் ரிக்ளைனிங் ஹெட். ரிக்ளைனிங்னா தலை அப்படியே சாய்ந்து இருக்கான். ஓகேவா? வயலட் பூக்கள் அப்படியே தலை சாய்ந்து இருக்கான் அந்த இடத்துல. சாட் வி டு ஒன் அனதர்ஸ் பெஸ்ட். அதாவது அந்த லவ்வர்ஸு எவ்வளோ க்ளோஸாக உட்கார முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்காங்க. Our hands were firmly cemented with a fast balm which thence did spring. அவங்களுடைய கைகளானது எப்படி இருக்குது? அவங்களோட ஹேண்ட்ஸ் அப்படியே சிமெண்டட், ஒன்றோட ஒன்று அப்படியே இணைஞ்சு இருக்கான். அப்படியே மெய் மறந்து போயிருக்காங்களாம். எல்லாத்தையுமே மறந்து போயிட்டாங்களாம். பாம் அப்படின்னா தே ஃபர்காட் எவ்ரிதிங். சிமெண்டட் அப்படின்னா அவங்க ஹேண்ட்ஸ் அவ்வளோ க்ளோஸாக நெருக்கமாக இருக்குது. வித் ஃபாஸ்ட் பாம் மீன்ஸ் they forgot everything, and which thence did spring. அந்த சோல்ஸ் அப்படியே எப்படி இருக்கு? வெளியில் அவங்களுடைய சோல்ஸ் வெளியில் வருது. மெய் மறந்து போயிருக்கிறாங்க. Our eyes beam twisted and did thread. அவங்களுடைய கண்கள் ஒன்னோட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே அதுலேருந்து வரக்கூடிய ரேஸ் பீம்ஸ் எப்படி இருக்கான்? அப்படி த்ரெட்டு மாதிரி இணைஞ்சு இருக்கான், நூல் போல் இணைஞ்சு இருக்கான். அவர் ஐஸ் அப்பான் ஒன் டபுள் ஸ்ட்ரிங். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஸோ டு என்கிராஃப்ட் இன்டர்கிராஃப்ட் அப்படின்னா பிணைஞ்சு இருக்காங்க அவங்களுடைய கைகள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிமெண்டட், ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. ஆஸ் yet was all the means to make us one, and pictures in our eyes to get was all our propagation. We all the means to make us one. அப்படியே ஹேண்ட் டுகெதராக இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க. அண்ட் பிக்சர்ஸ் இன் ஒன் ஐஸ் டு கெட் வாஸ் ஆல் ஆர் ப்ரொபகேஷன்னா, கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதுல அவங்களோட இமேஜ் இவர் கண்கள்லையும் இவரோட இமேஜ் அவங்க கண்கள்லையும் தெரியுதான். ஸோ என்ன நடந்துட்டுருக்கு? ஸோ தே ஆர் டுகெதர் அப்படின்றது தான் அர்த்தம். ஆஸ் ட்விஸ்ட் டூ ஈக்குவல் ஆர்மீஸ் ஃபேட், சஸ்பென்ஸ் அன்சர்டைன் விக்ட்ரி ஆர் சோல்ஸ் விச் டு அட்வான்ஸ் தேர் ஸ்டேட் வி வேர் கான் அவுட் ஹங் ட்விஸ்ட் ஹர் அண்ட் மீ. ஸோ ரெண்டு ஆர்மிஸ் ஃபைட் ஆகி, அதாவது சண்டை போட்டுட்ருக்க மாதிரி எப்படி இருக்குது? ஃபேட் விதியானது கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இதில் யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோற்று போகிறாங்க அப்படிங்கிறது அந்த விதிக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சான். அதாவது அந்த ஃபேட்டுக்கே தெரியாது யார் வின்னர் யார் லூசர் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒருத்தர் மறந்த நிலையில் இருக்கிறாங்க. சோல் அப்படியே வெளியில் வந்துடுச்சு. ஸோ வேர் கான் அவுட் ஹங் ட்விஸ்ட் ஹர் அண்ட் மீ.
அப்போ 2 பேரோட ஆன்மாவானது சோலானது வெளியில் வந்துடுச்சு. அண்ட் வைல்ட், அதான் விஸ்ட் அப்படின்னா வைல்ட், ஆர் சோல்ஸ் நெகோஷியேட் தேர். நெகோஷியேட்னா விட்டு கொடுத்தல். வி லைக் sepulchral statues lay. All day the same our postures were, and we said nothing all the day. ஸோ 2 பேரும் அப்படியே விட்டு கொடுத்த நிலமையில் இருக்காங்க. த சோல்ஸ் 2 வெளியில் வந்துருச்சு. அண்ட் அந்த செப்புல்க்ரல் அப்படின்னா டெட் பாடி மாதிரி இருக்காங்க, லைஃப்லெஸ் ஸ்டாச்சூஸ் மாதிரி இருக்காங்க. அண்ட் ஆல் டே த சேம் போஸ்டர், அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக இருக்காங்க, ஒன்றுமே பேசலை. அந்த நாள் முழுக்க அவங்க அப்படியே கழிக்கிறாங்க. அண்ட் இஃப் எனி so by love refined that ye soul's language understood, and by good love were grown all mind, within convenient distance stood. So if any so by love refined அப்படின்னா அந்த பியோர் லவ் என்ன செய்யும்னா அவங்கள ரிஃபைன் பண்ணுது. எல்லா கோபமானது அப்படியே மறைஞ்சு போயிடும். அந்த அப்படிங்கிறது தட் சோல் அப்படின்னா அவனுடைய அந்த ஆணினுடைய அந்த சோலானது புரிஞ்சுக்கும். அண்ட் பை குட் லவ் வேர் க்ரோன் ஆல் மைண்ட். ஸோ அந்த அன்பினால் ரிஃபைன் ஆகப்பட்ட சோல்ஸ் 2 மைண்டும் 2 சோலும் சேர்ந்துருக்கு இல்லையா? அப்போ வெளியில் வந்தது டிஸ்டன்ஸில் நின்று பார்க்குதான். ஓகே, வித்தின் கன்வீனியன்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டுட். ஓகே, அண்ட் வெளியில் நின்று பார்க்குதான். அந்த ஸ்டாண்டிங் அண்ட் இட் இஸ் வாட்சிங். அண்ட் தோ he knew not which soul spake. Spakeனா that is old English, spoke, because both meant both spoke the same. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சோல் பியூரிஃபைட் சோலானது எட்டி பார்த்துட்ருக்கு. ஸோ அந்த என்ன பேசுகிறாங்க அப்படின்றது இட் couldn't understand, the soul couldn't understand which soul is speaking. எந்த சோல் பேசுதுன்னே அதுக்கு இப்போ ஒன்றுமே புரியல. both spake the same. Might thence a new conclusion take, and part far purer than ye came. This ecstasy thought unperplexed, we said, and tell us what we love. We see by this it was not sex. We saw not what did move. And part far purer than he came. ஸோ அந்த அன்பிலோட உச்சமானது அப்படியே ரொம்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாங்களாம். பார்ட் அப்படின்னா டிபார்ட் ஆகுது. அந்த பியூரர் அப்படின்னா அந்த சோலுக்கு வந்து இன்னும் அது ரொம்ப புனிதம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி 2 எலமெண்ட்ஸ் 3 எலமெண்ட்ஸ் அந்த அந்த இருக்கு இல்லையா கான்கோகேஷன், தட் மீன்ஸ் 2 இல்லை 3 எலமெண்ட்ஸ் சேர்ந்து எப்படி அந்த அன்பினுடைய உச்சம் அடையுதோ, அதாவது அந்த 2 சோல் சேர்ந்து அன்பினுடைய உச்சம் அடையுதோ, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. வெளியில் அந்த சோல் வந்து ரொம்ப புனிதமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் this ecstasy doth unperplex. Unperplex means there is no confusion. அதாவது அந்த பரவச நிலையில் கன்ஃபியூஷன் இல்லை. we said and tell us what we love. நாங்கள் என்ன பண்ணுறோம், எதை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. we see by this it was not sex. இது செக்ஸ் இல்லை, நாங்கள் அன்பை பரிமாறிக்கொள்கிறோம். we saw not what did move. pure love அப்படிங்கிறது தான் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. இட் இஸ் நாட் ஒன்லி செக்ஸ், அங்கே பியோர் லவ் ஆனது இயங்கிக்கிட்டு இருக்கு.
we saw not what did move. But as all several souls contain mixture of things, they know not what. Love these mixed souls doth mix again. So எல்லா சோலும் இந்த உலகத்தில் எல்லாம் சேர்ந்து, அதாவது எலிமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சோல்னால் அதில் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், கைண்ட்னஸ் இருக்கும், லஸ்ட் இருக்கும், லவ் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், சாரோ இருக்கும், எல்லாமே சேர்ந்தது தான் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. பட் ஆஸ் ஆல் செவரல் சோல்ஸ் கண்டெயின் மிக்சர் ஆஃப் திங்ஸ் தே நோ நாட் வாட். அந்த சோல் அதுங்களுக்கே தெரியாது. த சோல்ஸ் தே தெம்செல்ஸ் டோன்ட் நோ. லவ் தீஸ் மிக்சட் சோல்ஸ் டத் மிக்ஸ் அகெயின். இந்த மிக்சட் சோல் அது திரும்பவும் என்னாகுமா, மிக்ஸ் ஆகி அதுலேருந்து பெஸ்ட் வருமா வெளியில். அப்போ ஒரு புது சோல் வரும், அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மேக்ஸ் போத் ஒன் ஈச் திஸ் அண்ட் தட். அ சிங்கிள் வயலட் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஒரு நல்லா வளர்ந்த செடியை நம்ம இன்னொரு இடத்துல கொண்டு போய் வளர்ப்போம் இல்லையா, அங்கே செழிப்பாக வளரும். அது மாதிரி அ சிங்கிள் வயலட் டிரான்ஸ்பிளான்ட், த ஸ்ட்ரென்த், த கலர் அண்ட் த சைஸ், all which before was poor and scant, redouble still and multiple. ஸோ ஒரு செடி வளர்ந்துட்டுருக்கு, அதை இன்னொரு இடத்துல நம்ம கொண்டு போய் வளர்த்தோம் அப்படின்னா என்னாகும், இன்னும் நல்லா செழிப்பாக வளரும். அது மாதிரி தான் லவ் ஆனது, அதாவது சோலானது வெளி வரும்போது அந்த முன்னாடி ஸ்டான்ஸால் இருக்கக்கூடியதுக்கு இது எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஓகே, வெளியில் வருது. அப்போ இரண்டு சோல்லேருந்தும் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு சேர்ந்து ஒரு புது சோல் கிடைக்கிது, அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம். அதுக்கு தான் இந்த ஸ்டான்ஸா வந்து 10th ஸ்டான்ஸாவை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு 9th ஸ்டான்ஸாக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு, when love with one another so interanimates two souls, that abler soul which thence doth flow defects of loneliness controls. So when love with one another so interanimates அப்படின்னா intermingles, ரெண்டும் அன்பினால் ரொம்ப இணைஞ்சிருக்கு ரெண்டு சோலும். அப்போ ஏப்லர் சோல் என்ன செய்யுமா, அந்த கொஞ்சம் குறைபாடு உள்ள சோல் இருக்குல்ல, அதுக்கு இதனுடைய சிறப்புகளை கொடுத்து அதையும் சிறப்புற செய்யும், அதையும் பெஸ்ட்டாக செய்யும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அண்ட் நியூ சோல் இஸ் ப்ரொடியூஸ்டு. த குட் ஒன் கண்ட்ரோல்ஸ் த டிஃபெக்ட்ஸ் அண்ட் மேக் இட் ஆஸ் ஏப்லர் சோல். அண்ட் we then who are this new soul know of what we are composed and made, for the atomies of which we grow are souls whom no change can invade. அப்போ வி அப்படின்னா அந்த பரவச நிலையில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த ரெண்டு சோல், who are this new soul, அதுலேருந்து அந்த புதுசாக வந்திருக்கு இல்லையா அந்த சோல், of what we are composed and made, அவங்களுக்கு தெரியும் எதனாலலாம் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோன்னு அந்த நியூ சோலுக்கு தெரியும். ஃபார் த அட்டோமீஸ்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் சொன்னேன் இல்லையா நான், இன்டெலிஜென்ஸ், கைண்ட்னஸ், லவ், ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாமே சேர்ந்து ஆஃப் விச் வி க்ரோ ஆர் சோல்ஸ் whom no change can invade. அதாவது வேற எந்த ஒரு நோ அதர் சோல் கேன் என்டர், இரண்டும் இணைஞ்சு ஒரு நியூ சோல் வந்திருக்கு, வேற எதுவுமே அதுக்குள்ளே இணைய முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அண்ட் but oh alas, so long, so far, our bodies why do we forbear? There are ours, though they are not. We are the intelligences, they the spheres. அப்போ ஓ அலாஸ் அப்படின்னு நம்ம சோகத்துக்கு தான் அந்த இன்டர்ஜெக்ஷன் கொடுப்போம் இல்லையா. so long, so far, our bodies why do we forbear? நம்மளுடைய உடலை what is the purpose of the body? எதற்காக இருக்குது இது ஏன் இதை தாங்கிட்டு இருக்கு, நம்ம ஏன் இதை தாங்கிட்டு இருக்கோம்? ஸோ பாடிங்கிறது வீக்கர் ஒன்று, சோலை கம்பேர் பண்ணும்போது பாடி இஸ் வீக்கர். ஆனால்
சோல் சொல்லலாம், அது என்னோடையது, இந்த பாடி வந்து என்னோடதுன்னு சோல் சொல்லலாம். ஆனால் பாடி இது என்னுடைய சோல்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாடி இஸ் வீக்கர் தேன் சோல். இதில் இன்டெலிஜென்சஸ் இருக்குது, ஸ்பியர்ஸ் இருக்குது இல்லையா? அந்த சோலை தான் இன்டெலிஜென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பியர்ஸ்னால் த பிளேஸ் வேர் த சோல்ஸ் ஃப்ரீலி மூவ், அப்படியே எங்கே அது ரொம்ப சந்தோஷமாக சுதந்திரமாக போகுதோ அந்த இடம் தான் ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வி ஓ தெம் தேங்க்ஸ். கண்டிப்பாக நாங்கள் என்ன சொல்லி ஆகணும்? தேங்க் பண்ணியே ஆகணும் இந்த பாடிஸ்க்கு. பிகாஸ் அது இந்த சோலை தாங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ வி ஓ தெம் தேங்க்ஸ் பிகாஸ் தே தஸ் டிட் அஸ் டு அஸ் அட் ஃபர்ஸ்ட் கன்வே. இதை நாங்கள் ஃபஸ்ட்டு கன்வே, அதாவது ஃபஸ்ட்டு கன்வேனா இந்த பாடினால தான் அட்ராக்ட் ஆகுது, அப்புறமா தான் அந்த பரவச நிலையை அடைகிறோம். அப்போ அந்த பாடிக்கு ஃபஸ்ட்டு வி ஆர் கன்வேயிங் த தேங்க்ஸ். yielded their senses force to us nor are draws to us but alloy. draws அப்படின்னா worthless அப்படின்னு அர்த்தம். drawsனா என்ன? worthless, அதாவது அந்த பாடியானது alloy. so the souls should thank the body. so the souls should thank the body. அதுதான் அந்த பரவச நிலையை அடையிறதுக்கான காரணமாக இருக்குது அந்த பாடி. அதற்காக இந்த சோல்ஸு அந்த பாடிக்கு தேங்க் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட்டு ஆன் மேன் ஹெவன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஒர்க்ஸ் நாட் ஸோ பட் தட் இட் ஃபர்ஸ்ட் imprints the air for soul into the soul may flow though it to body first repair. ஸோ எப்படி ஒரு பாடியில், அதாவது கோல்டில் கொஞ்சம் நம்ம பேஸ் எலமெண்ட் கலந்தாதான், கொஞ்சம் பேஸ் எலமெண்ட் கலந்தாதான் கோல்டு கிடைக்குதோ, அது மாதிரி தான் பாடி கூட சோல் கலந்தாதான் அது எவன்லி கிரியேச்சராக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பேஸு சோல், அது பாடி சோல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் அலாய்க்கான எக்ஸாம்பிள். எப்படி ஒரு கோல்டு கூட பேஸ் சேர்ந்தால் தான் அதுக்கு வேல்யூவோ, அதே மாதிரி தான் இந்த பாடி கூட அந்த சோல் சேர்ந்தால் தான் அதற்கான வேல்யூ. ஆன் மேன் ஹெவன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஒர்க்ஸ் நாட் ஸோ பட் தட் இட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரிண்ட்ஸ் த ஏர் ஸோ சோல் இன் டு த சோல் மே ஃப்ளோ தோ இட் டு பாடி ஃபர்ஸ்ட் ரிப்பேர். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஏர் சொல்கிறாங்க. ஏர் வந்து ஒரு பாடிக்குள்ளே போகுதான், அப்புறம் சோல் இன்டு சோல், சோல் வந்து இன்னொரு சோல் கூட போகுது. அப்போ அந்த ஹெவன்லி பாடிஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ் அவர் பிளட் லேபர்ஸ் டு பிகெட் அப்படின்னா உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ரத்தத்தில் எப்படி இருக்குமா, அந்த ஸ்பிரிட் இருக்கணும் இல்லையா? நம்ம ரத்தம் அப்படியே எப்படி இருக்குன்னா, கோவம்லாம் வந்து அப்படியே துடிப்போ நடந்துக்கிறோம் இல்லையா? அதுதான் அங்கே சொல்கிறாங்க. ஆஸ் அவர் பிளட் லேபர்ஸ் டு பிகெட், நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் ஆனது வெளியில் வந்து, பிகெட்னா உருவாக்குதல். அண்ட் ஸ்பிரிட்ஸ் ஆஸ் லைக் சோல்ஸ் ஆஸ் இட் கேன் பிகாஸ் சச் ஃபிங்கர்ஸ்னா ஸ்பிரிட்னோட ஃபிங்கர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அது நீட் டு நிட், அதுதான் என்ன ஆகுதுன்னா ஒன்றாக இணைக்க காரணமாக இருக்கிறது. அந்த சோலையும் பாடியும் இணைக்கிறதுக்கு ஸ்பிரிட் தான் காரணமாக இருக்குது. அதான் நிட் அப்படின்னா பாடி அண்ட் சோலை இணைக்கிறதுக்கு ஸ்பிரிட் இஸ் த ரீசன். தட் சட்டில் நாட் விச் மேக்ஸ் அஸ் மேன், அந்த டெலிகேட்டான சட்டில் அப்படின்னா டெலிகேட்டான நாட், அந்த முடிச்சு தான் ரொம்ப அந்த இதுலேருந்து தான் மேன் உருவாக்குறான். விச் மேக்ஸ் அஸ் மேன். And so must pure lover's soul discern it affections and to faculties which sense may reach and apprehend. Hell's a great prince in prison lies. இதில் லவ்வர்ஸோட சோல் என்ன ஆகுதுன்னா அப்படியே கம் டவுன், டிசன்னா அப்படியே கீழ் நோக்கி வருது. ஃபீலிங், அந்த கம் டவுன்னா அப்படியே உணர்ச்சிகளுக்கு, ஃபீலிங்க்கு. ஓகே. அண்ட்
to affections and to faculties. Facultiesனா இங்கே சென்சஸை தான் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் which sense may reach and apprehend. அந்த சென்சஸ் will mix the souls together. அப்படியே ஒன்றாக கலந்துருமா. else a great prince in prison lies. else a great prince in prison lies. அப்போ அன்பு இல்லை என்றால் என்ன ஆகும் இல்லையா? அன்பு இல்லை அப்படின்னா ஒரு கிரேட் பிரின்ஸை நம்ம சிறையில் போட்டு அடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உடலில் வந்து சிறையாகவும் அந்த சோல் வந்து உள்ளே இருக்குது இல்லையா? நம்ம பாடிக்குள்ளே சோல் இருக்குது. அந்த ஸ்பிரிட்டுங்கிறது தான் அந்த சோலை வெளியில் கொண்டு வருது. ஸ்பிரிட் லிபரேட்ஸ் த சோல் அவுட் சைடு. ஸோ அதுதான் இந்த ஸ்டான்ஸாக்கு மீனிங். அண்டு இப்போ நம்ம 18th ஸ்டான்ஸா வந்துட்டோம். டு ஆர் பாடிஸ் டர்ன் வி தென் தட் ஸோ வீக் மென் ஆன் லவ் ரிவீல்டு மே லுக். லவ்ஸ் மிஸ்ட்ரீஸ் இன் சோல்ஸ் டூ க்ரோ பட் yet the body இஸ் புக். அப்படின்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே திரும்புதுன்னா பாடி சைடு திரும்புது. பாடி பக்கம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் திரும்புது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யுது, அந்த வீக் மேனுக்கு எதுவுமே அந்த லவ் அப்படின்னா என்னன்னே அந்த வீக் மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான். லவ்வோட மிஸ்ட்ரீஸ் சோலில் இருக்கிறதுலாம் அப்படியே என்ன செய்யுது, வளருது. பட் எட் த பாடி இன் இஸ் புக். பாடி இன் இஸ் புக்னா அந்த பாடியை தான் புக்குன்னே சொல்கிறாங்க. அந்த மிஸ்ட்ரீஸ் நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து படிக்கிறோம். அண்ட் அந்த பரவச நிலையை நம்ம அடையிறோம். we reach the ecstasy. And last stanza, 19th stanza. And if some lovers such as we have heard this dialogue of one, let him still mark us. He shall see small change when we are two bodies gone. So, and if some lover, and as we see, have heard this dialogue of one, நம்ம என்ன கேட்டிருப்பாங்களாம் ஒரு சில டயலாகு. சம் லவ்வர்ஸ் இஃப் தே ஹியர்டு, மற்ற பேசுகிறத கேட்டாக்கா அந்த சோல்களும் இந்த சோல் என்ன பேசுதோ அதையே தான் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லெட் him still mark us, he shall see small change. எந்த ஒரு சின்ன மாறுபாடும் இருக்காது. when we are two bodies gone, நம்ம அந்த பரவச நிலையை அடையும் போது எந்த விதமான மாறுதலுமே இருக்காது. எல்லா ஆன்மாக்களும் ஒரே இதுதான் பேசிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போமை ஜான் டன் முடிக்கிறாரு. அண்ட் ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.